மக்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு மன்னர் ஸ்டாலின் வெளிநாடு போகும்போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தெருவுல நின்று அவரோட இருண்ட ஆட்சிக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. தீவிரமான மக்கள் போராட்டம் எப்பெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குதோ அதை தீர்த்து வைக்க பயந்துகிட்டு வெளிநாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்க போறேன்னு கிளம்பிடுவாரு. இப்பயும் அப்படிதான். 2022 மார்ச் மாதம் முதல் பயணமா குடும்பத்தோட ஐக்கிய அரபு நாடுகளுக்கு சுற்றுலா போயிருந்த போதே 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சென்னையில் திரண்டு உதவித்தொகை கேட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாலினோட இரக்கமற்ற போலீஸ் மாற்றுத்திறனாளிகளை அந்த அளவுக்கு கொடுமை பண்ணாங்க. அவர்களையும் விட்டு வைக்கல. 2023 மே 2வது பயணமா சிங்கப்பூர் ஜப்பான்ல முதலீட்டை கொண்டு வரேன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தப்போ விழுப்புரத்துல 14 பேரும் செங்கல்பட்டுல 8 பேரும்னு மொத்தம் 22 பேர் கள்ளச்சாராயத்துக்கு பலியானாங்க. 2024 ஜனவரி மாசம் 3வது பயணமா ஸ்பெயினுக்கு போயிருக்கும் போது பழைய ஓய்வூதிய திட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம்னு திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொல்லி பல்லாயிரக்கணக்கான ஜாக்டோஜியோ ஊழியர்கள் போராட்டத்தில் இருந்தாங்க. 2024 ஆகஸ்ட் மாதம் 4வது பயணமா அமெரிக்கா போயிருந்தப்போ ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் தொழிலாளர்கள் சங்கம் வைக்க உரிமை கேட்டு போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. தொழிலாளர்களை போராட விட்டுட்டு தொழில் முதலீடுகளை ஏற்ற போறாராம். ஒரு வழியா ஆட்சி முடிய போற நேரத்துல 5வது பயணமா ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஜெர்மனி, இங்கிலாந்துக்கு கிளம்பி வீதி உலாவை முடிச்சிட்டு இன்னைக்கு தான் வராரு. பயணம் தொடங்கியதுமே ஆட்சியோட அலட்சியத்துக்கு அடையாளமா சூளைமேட்ல கழிவுநீர் தொட்டிக்குள்ள விழுந்து தீபா இறந்து போனதை பார்த்தோம். அடுத்து சிந்தாதிரிப்பேட்டையில மேதின பூங்காவில அடுத்த கட்ட போராட்டத்துக்கு கூடி பேசின தூய்மை பணியாளர்களை கைது பண்ணி வழக்கும் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களோட கோரிக்கைகளை கிடப்புல போட்டுட்டு வெளிநாட்டுல இருந்து பல்லாயிரம் கோடி வரப்போகுது, பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும்னு ஒவ்வொரு முறையும் பொய் வார்த்தையோட வரும் ஸ்டாலின் சாருக்கு முதலமைச்சரா இதுதான் கடைசி பயணமா இருக்கும்.